ஹலோ அண்ட் வெல்கம் டு ஜெகன் குமார்ஸ் வியூ. இன்றைக்கி மை ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கில் நாம் தமிழ்நாடு ப்ளஸ் கேரளா ரெண்டையும் அப்படியே ஒன்றா குழப்பி ஒரு புது காம்பினேஷனில் ஒரு டிஷ்ஷு, பாலக்காடு மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்று தான். பாதி பேர் தமிழ்நாடுமாங்க, பாதி பேர் கேரளாமாங்க. அதனால் அது பாலக்காடு மீன் கறின்னு சொல்லலாம். அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு நான் உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? நாம் இந்த பாலக்காட்டு ஃபிஷ் கறியை அப்படியே கண்ணை மூடிட்டு செஞ்சிடலாம். 2-3 தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னு வைங்களேன், அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு செஞ்சிடலாம். என்னடா இவ்வளோ வச்சுருக்கானே நினைக்காதீங்க, ரொம்ப ஈஸி. கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம் 10லேருந்து 15, அதாவது சின்ன வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன். 1.5 தக்காளி, சின்ன தக்காளி 1.5 தக்காளி உங்கள் இஷ்டம் போல் வெட்டி வச்சுக்கிங்க. ஒரு 5 பச்சை மிளகா, ஒரு விரல் கடை அளவுக்கு இஞ்சி, 12 பூண்டு, கருவேப்பிலை 2 கொத்து, அப்புறம் கொஞ்சம் முழு மிளகு, கொத்தமல்லி 1 டேபிள் ஸ்பூன், ஒரு 12 வரமிளகா. அப்புறம் அதை குக் பண்ணுறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப முக்கியமாக தேங்காய் எண்ணெய் உபயோகப்படுத்த போகிறோம் இன்றைக்கி. தேங்காய் எண்ணெய், மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்போ 1 டீஸ்பூனு, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள், புளி 1 நெல்லிக்காய் அளவுக்கு, இந்த அளவுக்கு நெல்லிக்காய் அளவுக்கு எடுத்து கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 1 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் போட்டுக்கலாம். அப்புறம் இதுதான் இந்த டிஷ்லேயே ரொம்ப ஒரு இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்னென்னா கொக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கொக்குமம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இங்கிலீஷில் நான் படித்தேன், மறந்துட்டேன், மன்னிச்சிருங்க. ரொம்ப முக்கியமாக உப்பு, அப்புறம் கொத்தமல்லி, தண்ணி, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் பண்ண போகிறோம். நாம் இன்றைக்கி அந்த பாலக்காடு மீன் கறியை செய்கிறதுக்கு நான் எடுத்திருக்க மீன் காணாங்கெளுத்தி மீன். ஒன்றை கவுக்க போகிறேன் நானுங்கிற மாதிரி காணாங்கெளுத்தி மீன், மேக்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சுலபங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே கண்ணை மூடிட்டு சமைச்சிடலாம். ரொம்ப ஈஸி. இவ்வளோ சாமான் இருக்கே, இது எப்படி அப்படின்னு யோசிக்காதீங்க. 2 தடவை பண்ணிங்கன்னா 3ஆவது தடவை ஆட்டோமேட்டிக்காக போகும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். முதல்ல இந்த பாலக்காடு மீன் கறியை செய்கிறதுக்கு, அதாவது இந்த பார்டர் ஃபிஷ் கறியை செய்கிறதுக்கு நம்ம முதல்ல கொஞ்சம் மசாலாவெல்லாம் அப்படியே அரைச்சி எடுத்துக்கலாம். அது என்னென்னா, ஒரு கப்பு தேங்காய், துருவின தேங்காயை சேர்த்துக்குவோம். அப்புறம் ஒரு 12 வரமிளகா, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, முழு கொத்தமல்லி, மிளகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், 10லேருந்து 12 பூண்டு. நிறைய பேர்த்துக்கு பூண்டோட ஸ்மெல்லு பிடிக்காது, அது வாசம் பிடிக்காது. அதனால் அப்படி இருக்கிறவங்க கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 இன்ச்சு அளவுக்கு, அதாவது இந்த ஒரு விரக்கடை அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துருக்கேன். இது கூட ஒரு 1/2 தேக்கரண்டி அளவுக்கு மிளகாத்தூளும், ஒரு 1/4 தேக்கரண்டி அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியான பதத்தில் அரைச்சிக்கலாம். அரைச்சி தான் அதை குக் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வழக்கம் போல் இந்த தாளிப்பு போட்டு இந்த மீன் கறியை செய்ய போகிறோம். வாங்க டப்பாலில் ஆரம்பிச்சிடலாம். வாங்க. Since today I'm making fish curry, so I'm making in mud pot. So here I'm adding coconut oil, little coconut oil. Once the coconut oil is hot, that taste, that aroma will come up. ஸோ இந்த இடத்துல சட்டி சூடானதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறோம். அது சூடானதுக்கப்புறம் வெந்தயம் முதல்ல போட்டுக்கிறோம். வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டு அது பொரியிற வரைக்கும் அதை தாளிச்சுக்கலாம். We are adding fenugreek, and then with this split moong dal, urad dal. Along with this I'm adding a pinch of hing and 1 teaspoon of mustard seeds. ஸோ இந்த இடத்துல அவங்க பெருங்காயம் ஒரு டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக பெருங்காயம் சேர்த்துருக்கோம். தப்பு இல்லை, தாராளமாக சேர்க்கலாம், அருமையாக இருக்கும். பெருங்காயம் வந்து செரிமானத்துக்கு உதவும். At this stage I am adding onions. I am using shallots today because fish curry has to be with shallots. The taste will be very much good. ஆமாங்க, சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு அப்படியே சுவையை அப்படியே தூக்கி மேலே உட்கார வைங்க. அதனால் சின்ன வெங்காயம் போட்டிருக்கோம். At this stage I am adding some curry leaves.
இந்த இடத்துலயே கருவேப்பிலையை போட்டுடலாம். Just 2 slits chilies, green chilies I have taken. கருவேப்பிலைக்கு அப்புறமா பச்சை மிளகாயை போட்டுக்கலாம். போட்டு வதக்கிக்கலாம். கண்ணாடி மாதிரி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த வதங்கி வரும்போது வர்ற வாசமே அப்படியே அருமையாக இருக்குங்க. We have to make this onions just turn soft. Don't make it brown. Once it is soft and translucent, we will add tomatoes. Here I am adding tomatoes. இந்த இடத்துல நம்ம தக்காளி சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம். I am adding salt and half a teaspoon of turmeric. ஸோ இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குறதுக்கு உப்பு, அதுக்கு தேவையான உப்பும் அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு வதக்கிக்குவோம். This is red Kashmiri chili powder. I am taking it. I am just putting this for the curry nice color, because you can see that I have used red chilies and plus black pepper and green chilies as well. So I am just adding Kashmiri chili for color. இந்த இடத்துல நம்ம காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், அது காரமாக இருக்காது, கலர் மட்டும் நல்லா கொடுக்கும். நம்ம ஏற்கனவே பச்சை மிளகா மிளகுலாம் போட்டிருக்கிறதுனால நமக்கு வேண்டிய அளவுக்கு காரம் வந்து இந்த கறியில் இருக்கும். I can see the tomatoes have become tender. Once you see that oil is started coming, then in this stage I am adding the grounded paste which we have grounded. பார்த்தீங்களா அது எவ்வளோ கெட்டியாக அரைச்சிருக்கோன்னு பார்த்தீங்களா? தண்ணி மாதிரி அரைச்சிக்காதீங்க, அப்புறம் குழம்பு ரொம்ப தண்ணி ஆகிடும். அதனால் இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கங்க. You can see the paste has been nicely grinded, because we really wanted a fine paste, absolutely fine paste. அதாவது கெட்டியாகவும் அதே சமயத்தில் நல்ல மையாவும் அரைச்சிருக்கோம். Let it cook for 3 minutes, then we will add some water. இது ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேகட்டும், மிதமான சூட்டில் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். Here I'm adding water. I'm using the same jar water so that I don't want to waste anything. You can see now the consistency. I don't want too much gravy, and so I will give it a boil for at least 7 to 8 minutes, a good boil. Then we are going to put fish in it. அவ்வளோதாங்க. இந்த இடத்துல ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு, அதனால் தண்ணி சேர்த்துக்கிறோம். அந்த மிக்ஸி ஜாரில் இருக்க அப்படியே தண்ணியை சேர்த்து அப்படியே கலக்கி ஊற்றிடலாம். இதுக்கு வேஸ்ட் பண்ண வேணாம் மசாலாவை. எல்லாமே பண்ணுறது தான், இது புதுசாக நான் ஒன்றும் சொல்கிறது இல்லை. அவ்வளோதான். இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். I'm adding this kokum. As I told you, I really like sour taste. So fish with kokum, it's yummy. ஆமாம், இந்த இடத்துல நம்ம கொக்கம் ஆட் பண்ணிக்கலாம். And I'm adding some coriander also. And later again we will use it for garnishing. I love the color orange with green. Wow. அப்படியே அது கூட இந்த கொத்தமல்லியும் சேர்த்து கொதிக்க விடலாம். தமிழில் கொக்கமம்னு சொல்லுவாங்க, எனக்கு என்னன்னே தெரியல, இந்த பேர் வாயிலே வர மாட்டேங்குது. இது கொதிக்கட்டுங்க. You can see our curry. We have seen the gravy is almost done. You can see the boil. It started boiling, and now here the gravy is ready. So I'm going to add the fish. As the fish is very tender and doesn't take much time to cook, so I'm adding this and we'll cook it for 7 to 8 minutes. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் நல்லா கிரேவி திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இங்கே நம்ம கிரேவி வந்து பக்காவாக இருக்குது, எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம மீன் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் வேகட்டும், ஒரு 5-7 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொத்தமல்லி இன்னும் மேலே போட்டு ஜோடனை பண்ணி இறக்கி அப்படி ஒரு 10 நிமிஷம், அப்படியே ஒரு 10 நிமிஷம் மேக்ஸிமம் ஒரு 2 மணி நேரம் இந்த சட்டியிலே இருந்துச்சுன்னா இன்னும் சுவை பயங்கரமாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரம் அந்த சட்டியில் வச்சு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சாப்பாடு கூட. Please handle the fish with lot of care and lot of love, because they are very delicate. So make sure you are not mixing too hard. Just be very soft. ஆமாம், அப்படியே பச்சை குழந்தைய தூக்குற மாதிரி அப்படியே பொத்துனாப்பில் அப்படியே கரண்டி உள்ளேயும் படாமல் வெளியும் தெரியாமல் அப்படியே கிண்டி விடணும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவு செய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
Stay tuned. Our fish is getting cooked. As I told you, 7 to 8 minutes. Just give it not more than 7 to 8 minutes. Meanwhile, we will do the tempering. So I will show you how we are doing this tempering. So the tempering and the finishing will give it really the fish curry. It will give its look. ஆமாங்க, நம்ம மீன் வந்து குக் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 7 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம் அந்த மீனை. அதுக்கு மேலே வேணால் கரைஞ்சிரும், அப்புறம் மீனை தேடணும். ஸோ அதுக்குள்ளார லோக்கலுக்கு தூக்கலுங்கிற மாதிரி நம்ம தாளிப்புக்கே தாளிப்பு போடுறோம். இதுதான் இந்த ரெசிபிலேயே ஒரு சீக்ரெட். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக இது வேறு மாதிரி இருக்கும். வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக இந்த மீன் குழம்பை கிண்டும் போது பச்சை புள்ளைய தூக்குற மாதிரி டீல் பண்ணுங்க. I'm adding some oil in a pan. வேற ஒரு பேனில் தாளிப்பு செஞ்சு நம்ம அப்படியே அது மேலே கொட்டிடலாம். Once the oil is hot, I'm adding some mustard seeds. Go little more on the mustard seeds because mustard seeds will give you that flavor. And I'm adding some karapule, curry leaves and some red chilies. That's it. And I'm going to add this here. அப்படி கபால்னு மூடிடுமா, வாசம் போயிடும் இல்லைனா? Yes, you have to cover it so that all the flavor and aroma will stick to that fish. பார்க்குறதுக்கே அப்படியே பட்டாசாக இருக்கு இல்லைங்க, செம்மையாக இருக்குது. நம்ம அப்படியே கேப்பில் ரைஸும் குக் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, இதாங்க இந்த பார்டர் கறி. ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம், யார் வேணாலும் குக் பண்ணிடலாம். ஒரு 2-3 தடவை நீங்கள் பண்ணினீங்கன்னா போதும். 4வது தடவை நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக பண்ணிடுவீங்க இதை. Add some coriander. You can see. You don't have to go with my words. Just look this video. Just see this fish curry and then you will tell me. And I really want, please guys, make this, try this recipe at home. I'm sure you would love this recipe. And please comment us so that we know how you like it or not. And please share that with your friends. Don't forget to like it. Share it with all you know. And please subscribe our channel if you are new to our channel. Thank you guys. I hope you enjoyed our video. அவ்வளோதாங்க, நான் சொல்லணுன்னு அவசியமே இல்லை, நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு. அப்படியே பட்டாசாக இருக்குங்க, 10,000 வாழை பட்டாசு மாதிரி சும்மா டமால் டிமில் எவ்வளோ ஸ்பீடாக செஞ்சிட்டோம். சூப்பர், பார்க்குறதுக்கே அப்படியே அடி தூள்னு சொல்லலாம், அந்தளவுக்கு இருக்குது. வாசமும் செம்மையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நான் ஏற்கனவே என் மனைவிக்கு தெரியாமல் ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலுமே நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப சத்தான ஆகாரம், மீன் வந்து ரொம்ப சத்தான ஆகாரம். அதில் கொழுப்பு கிடையாது, கண் பார்வைக்கு நல்லது, இன்னும் நிறையா இது இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். தயவுசெய்து நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ரொம்ப நன்றி. நான் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.